ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 3.1ல் இருக்கக்கூடிய ஃபோர்த்து சம். கொஷின் பாருங்கள். கொஷினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி லீனியர் ஈக்குவேஷன் நம்ம தான் ஃபார்ம் பண்ணணும். ஃபார்ம் பண்ண லீனியர் ஈக்குவேஷன்லேருந்து XYZ வேல்யூ கண்டுபிடிக்கிறது தான் இந்த கொஷின். ஓகேவா? ஸோ கொஷினை வாசித்து எப்படி லீனியர் ஈக்குவேஷன் எழுதுறதுங்கிறத முதல்ல பார்க்கலாம். அடுத்து அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணலாம். ஸோ கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? த சம் ஆஃப் த டிஜிட்ஸ் ஆஃப் எ 3 டிஜிட் நம்பர். 3 டிஜிட் நம்பர்னாலே ஒரு நம்பர் 3 டிஜிட்ஸ் இருக்குது. 100 டிஜிட்ஸ், 10th, ஃபஸ்ட்டு ஒன் டிஜிட். ஓகேவா? ஸோ 3 டிஜிட் நம்பர் இஸ் 11. ஸோ மூணு டிஜிட் நம்பரோட சம் பண்ணுறாங்க. அந்த 3 டிஜிட் நம்பரையும் சம் பண்ணாங்கன்னா எவ்வளோ வருது? 11 வருது. ஸோ இப்போ நம்ம அதை எப்படி எழுத போகிறோன்னு பாருங்கள். சொல்யூஷன் 100th டிஜிட்டை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன் நான். 10th டிஜிட்டை வந்து ஒய்ன்னு வச்சுக்கிறேன். நம்ம 1 டிஜிட்டை வந்து இசட்டுன்னு வச்சுக்கிடுவோம். ஸோ இதுபடி என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட், இந்த 3 டிஜிட் நம்பரை ஆட் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது 11. ஈக்குவேஷன் நம்பர் 1. இனி அடுத்தது, இஃப் த டிஜிட்ஸ் ஆர் ரிவர்ஸ்ட் த நியூ நம்பர் இஸ் 46 மோர் தென் 5 டைம்ஸ் த ஃபார்மர் நம்பர், அதாவது ஓல்டர் நம்பர்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த 3 டிஜிட்ஸ் நம்பரை நம்ம எப்போதுமே எப்படி எழுதுவோம்? இந்த நம்பரை எப்படி எழுதலாம்? எக்ஸ் ஒய் இசட்னு எழுதலாம். இதை வந்து என்ன பண்ணுறாங்க? ரிவர்ஸாக எழுத சொல்கிறாங்க. ரிவர்ஸாக எழுதுனா எப்படி இசட் ஒய் எக்ஸ், இதான் அந்த ரிவர்ஸாக எழுதுகிறாங்க. அப்படி மாற்றி எழுதுறது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எழுதும்போது நம்ம இதை அப்படியே யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இது ஒவ்வொன்றும் தனித்தனி டிஜிட்ஸ். ஸோ இது எப்படி எழுதலாம்னா, இந்த 100th பொசிஷனில் இருக்கிறதுனால 100x. ஓகே, இது எக்ஸ்பேண்டட் ஃபார்ம்னு சொல்லி சின்ன கிளாஸில் படிச்சிருப்போம். அந்த ஃபார்மை தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். இது 10th டிஜிட்டில் இருக்கிறதுனால 10th பிளேஸில் இருக்கிறதுனால 10y. இது 1 டிஜிட்டில் இருக்கிறதுனால z இன்ட்டு 1. அதே மாதிரி இப்போ இதோடைய ரிவர்ஸ் அப்போ எப்படி எழுத வேண்டியது இருக்கும்? 100z ப்ளஸ் 10y ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு 1. ஓகே, ஸோ இதுதான் நார்மலாக ஓல்டர் நம்பர், இது ரிவர்ஸ்டு நியூ நம்பர். ஓகேவா? இப்போ இதில் என்ன கண்டிஷன் படி இதை நம்ம ஃபாலோ பண்ணி எழுதணும்? இஃப் த டிஜிட்ஸ் ஆர் ரிவர்ஸ்ட் த நியூ நம்பர் தான் இது. அந்த நியூ நம்பர் எடுத்துக்க சொல்கிறாங்க. 100z ப்ளஸ் 10y ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 46 மோர் தென் 46 ப்ளஸ்ன்னு அர்த்தம். 5 டைம்ஸ் த ஓல்டர் நம்பர். 5 டைம்ஸ் த ஓல்டர் நம்பர் இது. ஸோ இது பொறுமையாக ரீட் பண்ணி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதணும். அவ்வளோதான். ஸோ இதுதான் நம்மளுக்கு செகண்ட் ஈக்குவேஷனுக்காக கொடுத்துருக்குறது. இது அப்படியே இப்படி வச்சு செய்ய முடியாது. இதை சிம்பிளிஃபை பண்ணி ஒரு லீனியர் ஈக்குவேஷனாக மாற்றலாம். ஸோ 100z ப்ளஸ் 10y ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 46 ப்ளஸ் 5 நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 500x ப்ளஸ் 50y ப்ளஸ் 5z. ஸோ எக்ஸ் ஒய் இசட் எல்லாம் ஒரே சைடாக மாற்றுறோம். 46 இன்னொரு சைடு இருக்கலாம். ஓகேவா? ஸோ 46 ஈக்குவல் டு 46ன்னு நான் கொண்டு வரதுனால எல்லாம் இங்கே மைனஸாக வரும். ஸோ 100z ப்ளஸ் 10y ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 500x மைனஸ் 50y மைனஸ் 5z ஈக்குவல் டு 46. ஸோ இப்போ இதை சப்ட்ராக்ட் பண்ணி எழுதலாம். எக்ஸ் கேன்சல் பண்ணும்போது மைனஸ் 499x மைனஸ் 50லேருந்து 10 போயிடுச்சுன்னா 40 இல்லையா? ஸோ மைனஸ் 40y ப்ளஸ் 95z. இதுதான் வந்து கரெக்டாக எழுதுறது. ஸோ இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 2. ஓகேவா? எப்படி எழுதுகிறோன்னு பாருங்கள். 100zலேருந்து 5z போயிடுச்சுன்னா 95z. இது 500லேருந்து ஒரே ஒரு 1x மட்டும்தான் சப்ட்ராக்ட் ஆகுது. ஸோ மைனஸ் 499. அந்த 50லேருந்து 10 போயிடுது. ஸோ மைனஸ் 40y ப்ளஸ் 95z ஈக்குவல் டு 46. ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 2 எழுதியாச்சு. இப்போ இன்னொரு ஈக்குவேஷன் கண்டிப்பாக இருக்குது. அதுக்கு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னு கொஸ்டினை வாசிக்கலாம். இஃப் த 100th டிஜிட் ப்ளஸ் ட்வைஸ் த 10 டிஜிட் இஸ் ஈக்குவல் டு த யூனிட் டிஜிட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஓல்ட் நம்பர் நியூ நம்பர் கான்செப்டே வேண்டாம். ஃபஸ்ட் எடுத்துக்கிட்டோம்ல 100 டிஜிட் 10th டிஜிட் 1 டிஜிட், இதை தான் நம்ம எடுத்து செய்ய போகிறோம். இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 100th டிஜிட் எது? எக்ஸ். ஸோ 100th டிஜிட்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ட்வைஸ் த 10th டிஜிட்ஸ் ஈக்குவல் டு யூனிட் டிஜிட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம்? எக்ஸ் ப்ளஸ்
2y minus z is equal to 0. இதுதான் equation number 3. ஸோ எப்படி கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதியிருக்கோன்னு தெரியுதா? இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னு பாருங்கள். தென் ஃபைண்ட் த ஒரிஜினல் 3 digit நம்பர். 3 digit நம்பர் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஸோ XYZ கண்டுபிடிச்சி அதை வந்து ஒரு 3 digit நம்பராக அது ஆன்சர் கொடுக்கணும், அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 3 ஈக்குவேஷனை நான் வந்து எழுதிக்கிறேன். x plus y plus z is equal to 11 minus 499x minus 40y plus 95z is equal to 46. x plus 2y minus z is equal to 0. 3 ஈக்குவேஷன். இப்போ இதை 1 by 1 நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இதில் ஈஸியாக சால்வ் பண்ணுறது 1 and 3 எடுத்தோம்னா z வந்து கேன்சல் ஆகும் இல்லையா? ஸோ 1 and 3 நான் எடுத்துக்கிறேன். 1வது ஈக்குவேஷன் அண்ட் 3rd ஈக்குவேஷன். ஸோ 1 and 3 எடுக்கும்போது y plus z is equal to 11, x plus 2y minus z is equal to 0 இல்லையா? ஸோ ப்ளஸ் z கேன்சல் ஆகிடுது. 2x plus 3y is equal to 11. இது வந்து 4th ஈக்குவேஷனாக நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இனி அடுத்தது இதே மாதிரி இசட்டை வந்து வேறு 2 ஈக்குவேஷனில் நம்ம கேன்சல் பண்ணணும் அப்படிங்கும்போது 1 and 2 எடுத்துக்கிறோம். 1 and 2ல் வந்து கேன்சல் பண்ணணும் அப்படின்னா இங்கே 95 இசட் இருக்கிறதுனால ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷனை நான் 95ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இன்ட்டு 95, செகண்ட் ஈக்குவேஷன் அப்படி எழுத போகிறோம். ஓகேவா? எப்படி எழுதுகிறோன்னு பாருங்கள். 95ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 95x ப்ளஸ் 95y ப்ளஸ் 95z is equal to 11 into 95. என்ன வரும்? ஸோ 1045. இது கரெக்டாக மல்டிப்ளை பண்ணி எழுதணும். ஓகேவா? ஓகே, இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் அப்படியே எழுத போகிறோம். minus 499x minus 40y plus 95z is equal to 46. ஸோ இதில் இசட்டை கேன்சல் பண்ணுறதுக்கு நம்ம சைன் எல்லாமே மாற்ற வேண்டியது இருக்குது. ஸோ இது ப்ளஸ் ஆயிரும், இதுவும் ப்ளஸ் ஆயிரும், இது மைனஸ் ஆயிரும், இதுவும் மைனஸ் ஆயிரும். ஸோ இப்போ இது கேன்சல் ஆகுது. இது இப்போ ப்ளஸ்ஸுங்கிறதுனால இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ 594x. அதே மாதிரி இது ரெண்டுமே ப்ளஸ்ஸுங்கிறதுனால இதே நம்ம ஆட் பண்ணணும். ப்ளஸ் தான் 135y ஈக்குவல் டு இப்போ இதை வந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ 45,999 வரும். ஓகேவா? இப்போ இது வந்து ரொம்ப பெரிய டிஜிட்டாக இருக்கிறதுனால வேணால் இதை வந்து 3 டேபிளில் நான் வந்து சிம்பிளிஃபை பண்ண முடியுது. அதனால் 3 டேபிளில் பண்ணுறேன். இல்லை டேரெக்டாக 9 டேபிளில் பண்ணலாமா? (66x) 5 times 45y is equal to 111. ஸோ இதுதான் ஈக்குவேஷன் 5. ஓகேவா? 4 and 5 இப்போ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இதை வந்து 9ஆல் நான் டிவைட் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகே, இப்போ இந்த 4th ஈக்குவேஷன் 5th ஈக்குவேஷன்லேருந்து நம்ம ஒய்யை கேன்சல் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். 4 and 5 எடுத்து அப்போ 4 வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2x + 3y = 11. ஸோ இதை வந்து 15y மாற்றணுங்கிறதுக்காக நான் வந்து இதை வந்து 5ஆல் நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ 4th ஈக்குவேஷனை 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 5th ஈக்குவேஷன் அப்படியே ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ 4th ஈக்குவேஷன் 2x 11 × 5 55. இங்கே 66x + 15y = 111. ஸோ இதை கண்டிப்பாக மைனஸ் பண்ணணும். மைனஸ் மைனஸ் மைனஸ். ஸோ இது கேன்சல் ஆயிரும். மைனஸ் 56x = இதை சப்ட்ராக்ட் பண்ணால் மைனஸ் 56. ஸோ x is equal to minus 56 by minus 56. ஸோ x is equal to 1 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதை எடுத்துகிட்டு போய் 4th ஈக்குவேஷன்லேயே சப்ஸ்டியூட் பண்ணால் y கிடச்சிரும். ஸோ சப்ஸ்டியூட் இன் 4th ஈக்குவேஷன் 2x + 3y = 11 இல்லையா? ஸோ 2 × 1 + 3y = 11. ஸோ 3y = 11 - 2.
So 3y is equal to 9. So y is equal to 9 by 3. So y is equal to 3. இப்போ equation 1ல இது எல்லாத்தையும் substitute பண்ணுவோம். So x plus y plus z is equal to 11. So x வந்து 1, y வந்து 3 plus z is equal to கண்டுபிடிக்கணும். 4 plus z is equal to 11. So z is equal to 11 minus 4. So 7. So x, y, z கண்டுபிடிச்சாச்சு. So now the 3-digit number. The 3-digit number நம்ம எழுத முடியும். நம்பர் எப்படி எழுத போகிறோம்? இந்த 3-digit நம்பருங்கிறது எக்ஸ் ஒய் இசட் ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ த ஆன்சர் வந்து 137. இதுதான் ஆன்சர். ஓகேவா? ஓகே, எப்படி செய்கிறோன்னு தெரியுதா? தேங்க்யூ.